புதுக்கோட்டையில் மது போதையில் காரை இயக்கி சாலையோரம் நின்றவர்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. காவலர் போதையில் மோதியதில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விபத்தை ஏற்படுத்திய போது பொதுமக்களிடம் சிக்கிக்கொண்ட காவலர் காருக்குள் அமர்ந்து மீண்டும் மது அருந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். சுவாமிநாதன், வணக்கம். காயமடைந்தவர்களுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு? உங்க விரிவான தகவல்கள். வணக்கம். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தனியார் பள்ளி அருகே மது போதையில் காரை ஓட்டி வந்த காவலர் செய்த அட்ராசிட்டி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த பகுதியில் எப்படின்னு பார்த்தோம்னா, புதுக்கோட்டை மாநகராட்சி உட்பட்ட டிவிஎஸ் அருகே மணிப்புனி பகுதியைச் சேர்ந்தவர் பிரசாந்த். இவர் பெரம்பலூர் ஆயுதப்படை காவலராக தற்போது பணிபுரிந்து வருகிறார். இவர் இந்நிலையில இன்று காலை 9:30 மணி நேரம் மது போதையில் பொலிரோ காரை ஓட்டி வந்த நிலையில டிவிஎஸ் மறுபணி சாலையில் உள்ள தனியார் மேல்நிலைப்பள்ளி நுழைவாயில் முன்பு அதிவேகமாக வந்த பொழுது மாணவர் மீது மோத முயன்றுள்ளார். சுதாரித்த அவர் வாகனத்தை திருப்ப முயன்ற போது எதிரே வந்த இளைஞர்கள் மீது மோதியுள்ளார். அவர்கள் தற்போது புதுக்கோட்டை மருத்துவமனையில சிறிய காயம் ஏற்பட்டு அவர்கள் தற்போது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனையடுத்து அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் காரை வழிமறித்து அவரிடம் விசாரிக்கையில் அவர் அதே பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் அவர் பேர் பிரசாந்த் என்பதும் மது போதையில் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் பிரசாந்த் பொதுமக்களை இந்த வாக்குவாதம் ஏற்பட்ட பொழுது பொதுமக்களையும் அவர் தாக்க முயன்றுள்ளார். மேலும் இதனைத் தொடர்ந்து காருக்குள் அமர்ந்து மீண்டும் அவர் மது அருந்தியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் காரை பறிமுதல் செய்ததோடு பிரசாந்தையும் அழைத்து சென்றனர் விசாரணைக்காக. எப்போதும் பரபரப்பாக காணப்போதும் டிவிஎஸ் மறுபணி சாலையில் உள்ள தனியார் மேல்நிலைப்பள்ளி அருகே மது போதையில் காவலர் காரை ஓட்டி வந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. மேலும் இது போன்ற சம்பவங்களை தடுக்க காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தற்போது கோரிக்கை விடுத்து வருகின்றனர். உங்க தகவல்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.